ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றுகின்ற பொருளுமாகி பேதியாய் யாகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று எல்லாம் வல்ல சிவபெருமானின் பாதங்களை பணிந்து பக்தி ஃபை சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்தி தரும் பக்தி என்கின்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து. பக்தியால் முக்தியை பெற்ற அடியார் பெருமக்களில் மூன்றாவதாக தண்டியடிகள் என்கின்ற அடியார்களை பற்றி தான் நாம் காண இருக்கின்றோம். நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால் போற்றப்பட்ட ஒரு அடியார் பெருமக்கள். பிறவியிலேயே கண் பார்வை இல்லாத ஒருவர். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு கண்ணு ஒரு 10 நிமிடம் கண்ணை கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால இயங்க முடியுமா? இயல்பா வாழ முடியுமா? முடியாது. ஆனால் இயல்பிலிருந்தே, குழந்தை பிறந்த போதிலிருந்து பிறவியிலிருந்து கண்ணு தெரியாத ஒருத்தரா வாழ்றாரு. இவ்வளோ கொடுமையான விஷயம். நம்ம எவ்வளோ கடவுள் மீது நம்ம நொந்து போம் தெரியுமா? என்னடா இப்படி கண்ணிலே நீ கண் வைத்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிற, எனக்கு கண் இல்லாம படிச்சுட்டே உனக்கெல்லாம் கண் இல்லையான்னு திட்டுவோம். ஆனால் 2 கண்கள் இல்லாத நிலையிலும் கூட என்ன பண்ணுவாராம் தண்டியடிகள்? கோயிலுக்குள்ள போவாராம். புறக்கண்ணால தானே நான் உன்னை பார்க்க முடியல, அகக்கண்ணால் உன்னை நான் பார்க்கிறேன், உன்னை தொழுகிறேன், உன்னை வணங்குகிறேன்னு உள்ள முருக நினைப்பாராம். இப்போ ஒருத்தர் சிவபெருமான்பா அழகு இப்படி இருக்காருப்பா, அவர் அப்படி இருக்காருப்பா அப்படின்னு அவருடைய அழகை சொல்லும் போது, அவருடைய வடிவத்தை சொல்லும் போது, அந்த வடிவத்தை எல்லாத்தையும் தன்னுடைய மனசார ஏத்துக்கக்கூடிய ஒருவரா இருக்காரு. தன் உள்ளத்துல ஏத்து சிவபெருமான் ஆரூர் பெருமான் இப்படித்தான் இருப்பார்னு உள்ள முருக வணங்கக்கூடியவர். இவர் எங்க பிறக்கிறார்னா திருவாரூர் என்கின்ற ஊரில் பிறக்கின்றார். திருவாரூர்ல பிறந்து ஆரூர் பெருமானை எப்போதும் வணங்கக்கூடிய அந்த செயலையே செய்துட்டு இருக்கிறாரு. சுத்தி சமணர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சமணருடைய கொட்டாய்கள்லாம் இருக்கு. இப்படி சமணம் இருக்கிற பொழுதும் கூட சைவத்தை தூக்கி பிடிப்பவரா இருக்கிறாரு. இப்ப எத்தனையோ நாயன்மார்களை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம மூர்த்தி நாயனாரை பார்த்தோம், அப்பூதியடிகள் நாயனாரை பார்த்தோம். ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். கண்ணே இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னுடைய பக்தியின் மூலமாக அந்த இறைவனின் அருளை என்னால் பெற முடியும்னு சொல்லுவாரா. உள்ள போயிட்டு நிப்பாரா, அதான் சொல்லுவாரு, ஏன் கண்ணு இருந்து நான் பார்க்கலன்னா என்ன, ஓன் கண்களால் என் உருவத்தை பார்க்கும் பாக்கியத்தை பெற்ற பாக்கியசாலி இல்லவா நானு அப்படின்னு சொல்லுவாரு. ஆரூர் பெருமானின் மீது ஆறாத காதல் கொண்டவர். கண்கள் இல்லை என்றாலும் கூட இறைவனின் மீது வைத்த அந்த காதலுக்கு பஞ்சமே இல்லை. எப்போதுமே அவரு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர் மீது நான் அழகான அந்த அன்பை செலுத்தக்கூடியவரா இருந்தாரு. அதனாலதான் அன்பே சிவம்னு சொல்லுவோம். சிவனுக்கு நீ என்னதான் நம்ம கொடுக்க போறோம்? அன்பை மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அன்பால் நீ எதை கொடுத்தாலும் ஏத்துப்பாரு. இப்ப கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாரு? காலால் எட்டி உதைத்தார் இல்லையா? அந்த காலால் எட்டி உதைத்த செருப்பு காலால் உதைத்தவரை கூட அன்பால ஏத்துக்கிட்டார் இல்லையா? பிரம்பால் அடிபட்டாரு, வில்லால் அடிபட்டாரு, பிட்டுக்கு மண் சுமந்தாரு. சாக்கிய நாயனார் கல்லெடுத்து எறிவார். அந்த கல்லு கூட பூக்களா விடும் அவர் மேல. எல்லாத்திலும் இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? இந்த வெளி தோற்றங்கள், கல்லா இருக்கட்டும், செருப்பா இருக்கட்டும், இது எல்லாமே புறப்பொருள்கள். புறப்பொருள்களுக்கு அப்பாற்பட்ட அந்த உள்ளார்ந்த அன்பு என்கின்ற ஒன்று இருக்கு பத்தியா? அந்த அன்பினால் மட்டும்தான் அந்த சிவத்தை அடைய முடியும் என்கின்ற தார்மீக அந்த கோட்பாட்டை உணர்ந்து கொண்டவரா இந்த தண்டியடிகள் இருக்காரு. சரி, கண் பார்வை இல்லாதவர் தான், அவரால் என்னப்பா செய்ய முடியும்னா, எப்பவுமே இறைவனினுடைய நாமத்தை அவர் சொல்லிக்கிட்டே சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு திருநீரை பூசிக்கொண்டு உத்ராட்சத்தை அணிந்து கொண்டு அவன் மீது தீராத காதல் கொண்டு எப்போதுமே ஆரூர் பெருமானை வணங்குவது வழக்கமா இருக்கிறாரு. அப்படியே வணங்கிட்டு இருக்கிற பொழுது குளம் தூர்வாராம இருக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப இந்த குளம் தூர்வாராம இருக்கிறது அப்படின்னா, கோயிலுக்கு முன்னாடி ஆரூர் பெருமானை வணங்கிட்டு என்ன பண்றாரு? குளம் தூர்வாரல, மண் எல்லாம் கரையா இருக்கு. கண்ணு தெரிந்த நாமே எத்தனையோ குளங்கள் தூர்வாராம இருக்குது இன்னைக்கும் கூட. அதை நம்ம சுத்தம் செய்வதற்கு நம்ம முற்படுவதே கிடையாது. ஆனால் கண்ணில்லாத அவர் நினைத்தார், இந்த குளத்தை எப்படியாவது நான் சுத்தம் செய்யணுமே, ஏதாவது ஒண்ணு செய்யணுமேன்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசித்தவர் என்ன பண்றாரு? குளத்தை சுத்தம் செய்வதற்காக முற்படுகிறார். சரி, குளம்னு சொன்னோம்ல, ஏன் கோயிலுக்கு முன்னாடி எல்லாம் குளம் வைத்தார்கள்? இப்போ சொல்லும் போது கூட கோயில் குளத்துக்கு போயிட்டு வான்னு சொல்லுவோம்ல. கோயில்களுக்கு முன்னால குளங்களை வெட்டி குளங்கள் வைத்து வழிபடுவது நம்முடைய பண்பாடு, நம்முடைய மரபு.
அப்படி குளங்களை வெட்டி கூட நீர் மேலாண்மையிலே மேலோங்கி நின்றவர்கள் இல்லையா நம்ம தமிழர்கள். இப்போ நீர் மேலாண்மையை கூட அப்போ ஆன்மீக ரீதியாக வைத்தவர்கள். இப்போ ஒரு குளம் இருக்கு, ஒரு கோவில் இருக்குன்னா குளத்தின் மூலமா தண்ணீர் எடுத்து அந்த ஊர் நலம் பெறும். இன்னைக்கு தண்ணீருக்கே எவ்வளவு பிரச்சனையா வருது. ஆனால் தண்ணீர் கூட பிரச்சனை இல்லாம இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு காலத்துல கோவில் குளங்களை வைத்தாரு. அந்த கோவில் குளத்தை சுத்தம் செய்வதற்காக இறங்குறாரு அவர். சேக்கிழார் பெருமான் அவரை சொல்லுகிற பொழுது சொல்கிறார், காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டே ஆன கருத்துடையார். இப்ப காணும் கண்ணால்னா நம்ம கண்ணால பார்க்கிறோம், இப்ப இந்த பொருளை பார்க்கிறோம், இது தெரியுது அது தெரியுதுன்னு நினைக்கிறோம். அந்த காணும் கண்ணால் அவர் கண்ணு இருக்குல்ல, புறக்கண் அகக்கண்ணு ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. நம்ம புறக்கண்ணால பார்க்கிறது ஒண்ணு, அகக்கண்ணால நாம உள்ளார்ந்து பார்க்கிறது ஒண்ணு. புறக்கண் பார்வையை விட அகக்கண் பார்வைக்கு சக்தி அதிகம். அந்த அகக்கண் பார்வை மூலியமாக உண்மையான தொண்டை உடைய ஒரு செயலை செய்யக்கூடியவரா இருக்காருன்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அப்படியே செய்துட்டு இருக்கிறாரு. கண்ணு தெரியாதவர் எப்படிப்பா குளம் வர முடியும்? நடக்கிறதுக்கே கஷ்டப்பட முடியும். அவர் கோயிலுக்கு போறாரு, வணங்குறாரு. இந்த குளத்தை தூர்வாருவதற்கு என்ன பண்றாருன்னா 2 குச்சி எடுத்துக்கிறாரு. ஒண்ணு குளத்துடைய நடு பகுதி, அதாவது சென்டர் பகுதின்னு சொல்லுவோம்ல, அதுல ஒரு குச்சியை வச்சிடறாரு. குளத்துடைய கரை, அதாவது எண்டுல ஒரு குச்சியை வச்சிடறாரு. ஒரு கயிறு கட்டிடுறாரு. ஏன்னா கண்ணு தெரியாதவர் அந்த மண்ணை எல்லாம் அள்ளி அந்த கயிறை பிடிச்சு எடுத்துட்டு போய் அந்த மண்ணை அப்படியே கொட்டிடுவார். அப்படியே அந்த குளத்தை தூர்வாரிக்கிட்டே இருக்கிறாங்க. தூர்வாரிட்டே இருக்கும்போது சமணர்கள் வந்துட்டாங்க. சமணர்கள் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னப்பா கண்ணு தெரியாதவனே, கண்ணு தெரியாம இந்த குளத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறியே, இவ்வளவு அன்பு செய்றியே, உண்மையான கடவுளா இருந்தா உனக்கு கண்ணை கொடுத்துருக்க கூடாதா? உன் கடவுள் இப்படியெல்லாம் நீ தொண்டு செய்தும் உனக்கு கடவுள் கண்ணு தரல அப்படின்னா அவருக்கு என்ன சக்தி இருக்குது? நீ அவர் பெரிய கடவுள்னு சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றாரு. அப்படி பேர்பட்ட பெருமான் தெரியுமா? அவருடைய புகழை இப்படி படித்து பேசுகிறார்களே இவர்கள் எல்லாம்னு உள்ளம் உருக அழுறாரு. இப்போ எனக்கு கண்ணு தான் அவருன்னு கேட்கல, சிவபெருமான்கிட்ட போறாரு, அழுறாரு. இப்படியெல்லாம் உன்னை தூற்றுகிறார்களே இந்த சமணர்கள், உன்னை இப்படியெல்லாம் பேசுறார்களே, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எனக்கு கண் இல்லை அப்படிங்கிறது ஒரு நாளும் நான் வருத்தப்பட்டதே கிடையாது. நான் ஆனா ஒரே ஒரு நாள் தாங்க வருத்தப்பட்டேன். எப்பன்னு சொல்றாருன்னா, இவ்வளவு அழகான திருமேனி கொண்ட உன்னை இந்த கண்ணால் பார்த்து அப்படி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஒரு முறை கிடைக்கலையேன்னு மட்டும்தான் அவரு கஷ்டப்பட்டாரே தவிர மற்றபடிக்கு எதுவுமே கண்ணு இல்லைன்னு அவர் வருத்தப்பட்டதே கிடையாது. அவர் வருத்தமே பட கிடையாது. இப்ப கூட கேட்கிறாரு, கடவுளே எனக்கு கண் இல்லைன்னு சொல்லி உங்கள்கிட்ட கண்ணு கொடுன்னு கேட்கல. உனக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லிடுவாங்க நாளைக்கு, எனக்கு கண்ணு இல்லைன்னா கண்ணு கொடுக்கலன்னா அப்படிங்கிற அந்த உள்ளார்ந்த அன்போட நீ நாளைக்கு எனக்கு கண்ணை கொடுத்த அப்படின்னா சமணர்கள் உன் அருளையும் உன் பெருமையையும் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்றாங்க. சரி, அப்படியே பேசிட்டு இருக்கிற சமணர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சபதத்தை எடுக்கிறாங்க. உன் தெய்வத்து அருளால் கண்ணி பெற்றேயில் பெரும் இவ்வூரில் நாங்கள் பின்னை இருக்கிறோம். இந்த பெரும் இந்த ஊர்ல நாங்க என்ன பண்றோம், உன்னுடைய தெய்வத்தின் அருளால் நீ கண்ணி பற்றிட்டுனா இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வதாக சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டோம்ப்பா, நீ மட்டும் கண்ணு பெற்று எழுந்துட்டேனா, உன் கடவுள் உண்மையான கடவுள்னு நிரூபிச்சிட்டனா நாங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம்னு சொல்றாரு. அதனால என்ன பண்றாரு சிவபெருமான், இவர் உறங்கிட்டு இருக்கும் போது கனவுல போய் சொல்றாரு, நாளைக்கு உன்னுடைய கண் பெரும், நீ இரு கண்களை பெறுவாய், கண்கள் பெறும். அதே வேளையில சமணர்கள் கண்களை இழப்பார்கள், அவர்களுக்கு கண்கள் குருடாயிடும்னு சொல்லிட்டாரு. சரி, அசரீதியா காட்சி கொடுத்துட்டாரு, அசரீதியா சொல்லிட்டாரு, கனவுல சொல்லியாச்சு. பாக்குறாரு, காலையில கண்ணு தெரியல. சரி, என்னப்பா கண்ணே தெரியலையே, கடவுள் சொன்னாரே, உண்மையா அது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சரி, என்ன பண்றாரு, அடுத்த நாள் அந்த குளம் தூர்வாரினார் இல்லையா, அந்த குளத்திலேயே போய் முழுகிறார். முழுகி எழுகிற பொழுது அவருடைய கண் மலர்கள் அழகா திறந்து அந்த பார்வை புறக்கண் திறந்துருச்சுங்க. கடவுள் பேர்பட்ட பெருமான் தெரியுமா? கண்ணில்லாதவனுக்கு கண்ணை கொடுத்தாரு, கண்ணு கொடுத்துட்டாரு. கண்ணை கொடுத்த மாத்திரத்திலேயே சமணர்களின் கண் பார்வை இழந்து விட்டனர். அவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு. என்ன பண்ணாங்க, சொன்ன சொல் மாறாமல் இருக்கக்கூடிய சமணர்கள் என்ன பண்ணாங்க, அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. இவரும் எம்பெருமானின் கருணையினால் 63 நாயன்மார்களில் ஒருவராக அவருடைய பாதத்தை அடைந்தார். இப்போ தண்டியடிகளினுடைய வரலாறு பெரும்பான்மை பேசப்படாத ஒரு வரலாறு. ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு எல்லா விதமான வளங்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறான். நல்ல கண் இருக்குது, பார்க்க முடிகிறது, பேசுவதற்கு வாய் இருக்கிறது,
நாம் ஏதாவது சாப்பிடணும்னா 2 நல்ல கைகள் இருக்கிறது, வேணுன்றப்ப நடந்து போக நல்ல கால்கள் கொடுத்திருக்கிறார், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இவ்வளவும் கொடுத்த பிறகு கூட அந்த இறைவன் மீது நம்ம அன்பு செலுத்துறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. தண்டியடிகளின் வரலாற்றை கேட்கின்ற மாத்திரத்திலே உங்கள் உள் உணர்வுகளை நீங்களே கேட்டு பாருங்க. நாங்க ஒரு முறையாவது இப்படி உன் அன்பின் மீது, அந்த இறைவன் மீது தீராத அன்பு நாம கொண்டிருக்கிறனான் யோசித்து பாருங்கள் உங்கள் மனதளவில். இல்லையே, அந்த உண்மையான பக்தியை நம்ம செலுத்துவது இல்லையே, தவறிவிட்டோமே. முக்தி தரும் பக்தி என்கின்ற இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை நேயர்களும் அத்துணை பக்தர்களும் தண்டியடிகளினுடைய வரலாற்றை நீங்கள் உள்ளார்ந்து ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் அந்த அவருடைய அருள் பெற்றதும் உங்களால் என்ன தொண்டு செய்ய முடியுமோ செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு ஒண்ணு செய்யுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். தொண்டு செய்க. தொண்டால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அந்த தொண்டும் பக்தியும் உங்களிடத்திலே இருந்தால் நிச்சயம் பக்தியால் நீங்களும் முக்தியை பெற முடியும் என்கிற ஒன்றை மிக அழகாக சொல்லக்கூடிய வரலாறு தான் தண்டியடிகளினுடைய வரலாறு. மீண்டும் அடுத்த நிகழ்வில் அடுத்த நாயனாரை பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.